Taste the Daily. மதுரை அவனியாபுரம் வாடிவாசல் அருகே இதய தெய்வம் எம்ஜிஆர் திருவுருவ சிலையை சேதப்படுத்தியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். எம்ஜிஆரின் கொள்கைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் செய்த இழி செயல் எனவும், சிலையை சேதப்படுத்துவதன் மூலம் அவரது புகழை சிறிதளவும் குறைக்க முடியாது எனவும் புரட்சித் தமிழர் அறிக்கை. கரூர் சம்பவம் ஒரு விபத்து என்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூற முடியாது. சரியாக திட்டமிட தவறியதாலும் அலுவலர்களின் கவனக்குறைவால் ஏற்பட்டது என அப்பகுதி மக்கள் கூறியதாக ஹிந்து நாளிதழில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கரூர் நிகழ்வை அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கையாண்டிருந்தால் இந்த துயரச் சம்பவத்தை தடுத்திருக்க முடியும். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி மேலும் மேலும் மக்களை அனுமதித்து நெரிசலை ஏற்படுத்தியது ஏன் என அரசு நிர்வாகத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி விழா ஏற்பாட்டாளர்களிடம் ஏன் கேட்கப்படவில்லை? அடிப்படை தேவைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கூட்டம் போட்டாரா எனவும், இது பற்றி எந்த விவரமும் இல்லை என்பதால் இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என ஆளும் கட்சி செயல்பட்டிருக்கலாம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் சந்தேகம். கரூர் சம்பவத்தில் அனுமதிக்கப்பட்ட இடம் 10,000 பேர் மட்டுமே கூட வசதி உள்ள நிலையில் 25,000 மக்கள் கூடுவதை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை? மக்கள் அதிகளவு கூடுவதை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை ஏன் தடுக்காமல் வேடிக்கை பார்த்தது என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கூடுதல் காவல்துறை தலைவர் தேவ ஆசிர்வாதம் உண்மையில் எவ்வளவு காவலர்கள் கூட்ட நிகழ்வுக்கு பணியமர்த்தப்பட்டனர் என்பதை ஏன் வெளிப்படையாக கூறவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. இந்த சம்பவ நிகழ்வின் போட்டோக்களிலும் வீடியோக்களிலும் குறிப்பாக கூட்டம் நடந்த இடத்தில் அதிகமாக காவலர்கள் காணப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்களாலும் சம்பவ இடத்தில் இருந்தவர்களாலும் கூறப்படும் உண்மைகளை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது எனவும் உறுதி. கரூர் துயர சம்பவத்திற்கு காரணமான ஸ்டாலின் அரசை கண்டிக்க திராணி இல்லாமல் பக்கவாத்தியம் வாசிக்கும் அரசியல் கட்சிகள். திமுக அரசின் தவறுகளை மறைத்து பெருமை பேசும் பக்கவாத்தியங்கள் ஹிந்து நாளிதழில் வெளியான செய்தியை கண்டிப்பாக படித்து உண்மையை உணர்ந்து நடுநிலையோடு பேச வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் 5ஆம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம். அக்டோபர் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நாமக்கல் மாவட்டத்திலும், அக்டோபர் 10ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்திலும் எழுச்சி பயணம் நடைபெறும் என அதிமுக தலைமைக் கழகம் அறிவிப்பு. வங்கிகள், காப்பீடு, பங்குகள், ஓய்வூதிய நிதிகளில் தேங்கியுள்ள 1,84,000 கோடி ரூபாய் நிதியை உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கான உங்கள் மூலதனம் உங்கள் உரிமை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேட்பாரற்றுள்ள நிதியை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கான விழிப்புணர்வு விநியோக செயல்பாடுகளை டிசம்பர் வரை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். நேபாளத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்து இழப்புகள் மனவேதனையை ஏற்படுத்துவதாகவும், இந்த கடினமான நேரத்தில் நேபாள மக்கள் மற்றும் அரசுடன் துணை நிற்போம், நேபாளத்திற்கு தேவைப்படும் எந்த ஒரு உதவியையும் வழங்க தயார் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. சத்தீஸ்கரின் பஸ்தார் மாவட்டம் மற்றும் பிற பகுதிகளில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் ஆயுதங்களை பயன்படுத்தினால் பாதுகாப்பு படைகள், சிஆர்பிஎஃப் மற்றும் காவல்துறை இணைந்து தகுந்த பதிலடி கொடுக்கும். ஆயுதங்களை கைவிட்டு சரணடையுமாறு நக்சல் தீவிரவாதிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடும் எச்சரிக்கை. மதுரை அவனியாபுரம் வாடிவாசல் அருகே அமைக்கப்பட்டுள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலையை நள்ளிரவில் சமூக விரோதிகள் சேதப்படுத்தியதற்கு அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கடும் கண்டனம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இழி செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அதிமுகவினர் கண்டன முழக்கம். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம்
இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 14 வயது சிறுமியை கடத்திச் சென்ற இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை குற்ற சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வடபழனியில் தனது கடைக்கு பொருட்கள் வாங்க வரும் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த 49 வயதான மளிகை கடைக்காரர் போக்சோவில் சிக்கினார். இந்தியாவிலேயே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் 3ஆம் இடம் பிடித்து தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்ததே ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனையா என மக்கள் கேள்வி. சென்னை வியாசர்பாடியில் 16 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 61 வயது முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கண்ணகி நகர் அருகே கையில் கத்தியுடன் குழந்தைகள் உள்ளிட்டோரை மிரட்டிய இளைஞரின் அராஜகத்தை தட்டி கேட்ட பெண்ணின் ஆடையை கிழித்து தகாத முறையில் நடக்க முயன்ற குற்றவாளி சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.